ஒவ்வொரு ஆட்டையும் வண்டி வந்து ரன்னிங்ல இருக்கு, எங்கேயா நிப்பாட்டிட்டு போனா அடுத்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு தம்பி வந்து இப்போ புதுசா ஒரு வண்டி புக் பண்ணியிருக்காப்புல. வண்டிக்கு வந்து அமௌண்ட் ஒரு 30,000 கட்டிட்டாங்க. ஆனா வண்டி இன்னும் டெலிவரி பண்ணல. அதுக்குள்ள அவங்க வந்து இந்த மாசம் டியூ அமௌண்ட்டை வந்து நீங்க போடுங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ப்ரெஷர் பண்றாங்க. வண்டியை வந்து இந்த ஓலா ஷோரூம்ல 10 வண்டியை விட்டு தீ கொளுத்தோம். ஆமா, அந்த வண்டியை தீய கொளுத்தி எங்களுக்கு வேண்டாம். மேனேஜர் கிட்ட சரியான ரெஸ்பான்ஸும் இல்ல. போன் பண்ணா நம்பரை பிளாக்ல போடுறாங்க. என்கிட்ட குரல வசதி பேசி எதுவுமே ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாங்க. ஒரு மேனேஜர் நம்பி தான் ஒரு ஷோரூம்ல காலேருந்து எடுக்கிறது. இப்ப வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் வண்டி நிலைமை என்னது? நான் வண்டி எடுத்து கொடுத்தப்ப புக் பண்ணது இங்க, வண்டி எனக்கு டெலிவரி பண்ணது சிவகாசி. நான் அங்க சர்வீஸ் போனா என்ன சொல்லுவானா, நீ வண்டி புக் பண்ண இடத்துல போய் கேளுமா, இங்க வந்து கேட்டா வண்டி நீ எங்க எடுத்தியோ அங்க போய் கேளுமாங்க. இவங்க வண்டி முன்னாடி வச்சு இவங்க ஷோரூம்ல வச்சு வண்டியை கொளுத்தி விட்டுட்டு போக வேண்டியதான். டெய்லி இங்க வந்து நான் 10,000 ரூபாய் செலவழிச்சு 6,000 ரூபாய் செலவழிச்சுன்னு சொல்லி இங்க வந்துட்டு போறதுக்கு இன்னையோட இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிட்டு போக வேண்டியதான். பெட்ரோல் வாகனத்தை விட 100 ரூபாய் மிச்சமாகும் என மின்சார வாகனம் வாங்கினால் அதிகமாக பராமரிப்பு செலவுதான் ஆகிறது என ஓலா எலக்ட்ரிக் வாகனம் குறித்து வேதனை தெரிவித்துள்ளனர். ஃபைனான்ஸ் கடன் வாங்கி ஓலாவுக்கு அட்வான்ஸ் பணம் கட்டி 35 நாளாகியும் வண்டி டெலிவரி ஆகல. ஆனா முதல் தவணை அறிவுறுத்தல் வந்த நிலையில் இன்னும் வண்டி விநியோகம் செய்யப்படலையா என பாதிக்கப்பட்டுள்ள வாடிக்கையாளர் ஓலா நிறுவனத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். இந்த பாஸ்வேர்டை போடுறது எடுங்க. வண்டி பாஸ்வேர்டு போட மட்டும் பெரிய கிடைச்சா இந்த பாஸ்வேர்டு ஒழுங்கா விழ மாட்டேங்குனேன். இந்த பாஸ்வேர்டை போட தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகும். இது டிஸ்பிளேல காட்டினா நாங்கள் போட முடியும். அப்போ இது ஆஃப்ல இருக்கு. அப்போ நாங்கள் எப்படி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம்? இதுதான் பெரிய இஷ்யூ. வண்டியை கைக்கு வரல, அதுக்குள்ள டியூ கட்டி சொல்றாங்க. வண்டி மேனேஜர் நம்பரை பிளாக்ல போடுறாரு. ஃபோன் பண்ணி என்ன வந்தா மேனேஜர் நம்பர் பிளாக்ல போடுறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்க ஓலா வண்டி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இங்க பைக் வாங்கியிருக்கோம். எல்லாமே இது வரைக்கும் வாங்கி 1லேருந்து 2 வருஷம் வரைக்கும் எல்லாரும் பைக் ஆயிட்டு. இது வரைக்கும் இந்த வண்டியில எந்த ஒரு இஷ்யூ ப்ராப்ளம் வந்தாலும் இவங்க வந்து அதுக்கு முறையான நடவடிக்கை எடுத்ததே கிடையாது. ஒவ்வொரு ஆட்டையும் வண்டி வந்து ரன்னிங்ல இருக்கு, எங்கேயா நிப்பாட்டிட்டு போனா அடுத்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அது ஏன் என்ன பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டா அவங்க வந்து டிக்கியை திறந்து அதில் உள்ள அந்த டேட்டாவை வந்து நீங்க பிடிங்கிட்டு மாட்டுங்க, சரியாயிருன்னு சொல்லிடுறாங்க. போட்டு விட்டுட்டு வண்டி ரன் ஆகுது, கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர்ல நின்றுது. இதே மாதிரி நாங்கள் பல ஆட்டை வந்து கேட்டும் இதே இஷ்யூ தான் ஆகுது. அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதுக்கு மேலே என்னன்னா, ஒரு தம்பியை வந்து இப்போ புதுசாக ஒரு வண்டி புக் பண்ணியிருக்காப்புல. வண்டிக்கு வந்து அமௌண்ட் ஒரு 30,000 கட்டிட்டாங்க. ஆனால் வண்டி இன்னும் டெலிவரி பண்ணலை. அதுக்குள்ளே அவங்க வந்து இந்த மாதம் டியூ அமௌண்ட்டை வந்து நீங்கள் போடுங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஒருத்தங்க கையில் வந்து வண்டியே கொடுக்காம அவங்கள்ட்ட வந்து அதுக்குள்ள மாசத்துக்குள்ள முதல் தவணை அமௌண்ட்டை கேட்கறது வந்து சட்டப்படி ஒரு குற்றமான செயல். அது ஒரு முன்னணி நிறுவனம் ஓலா நிறுவனம் வந்து இப்படி பண்ணுதுன்னா வணிக சட்டப்படி இவங்க நடந்து கொள்ளாங்களா, இல்லாட்டா அதை மீறி மக்கள்கிட்ட வந்து இவங்க கொள்ளடிக்காங்களான்ட்டு நீங்க மக்கள் தான் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த இங்க நிக்கிற அவ்வளவு வண்டியுமே பிரச்சனைக்குரிய வண்டி தான். எல்லாமே ப்ராப்ளம்ஸ்ல நிற்கு. எதையுமே அவங்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கல. ஒவ்வொருத்தங்களும் நாங்க வரும்போது போகும்போது பார்க்கோம், எல்லாவங்களும் ஏசிட்டு கஸ்டமர் எல்லாருமே ஏசிட்டு போறாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜமலையம், நாங்குநேரி, நாகர்கோயில் தூரத்துல இருந்து வராங்க. நாங்க பக்கத்துல இருந்து எங்களாலே வந்து இந்த இதை வந்து பார்க்க முடியல. அப்போ ஒவ்வொருத்தங்க தூரத்துல இருந்து வர்றவங்க என்னென்ன அவதிப்படுவாங்கன்னு நீங்க தான் புரிஞ்சுக்கிடலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு வண்டி சர்வீஸ் பண்ணி தரல உங்களுக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க? வண்டியை வந்து இந்த ஓலா ஷோரூம்ல 10 வண்டியை விட்டு தீ கொளுத்தோம். ஆமா, அந்த வண்டியை தீய கொளுத்தி எங்களுக்கு வேண்டாம். ஆனா இவங்க சட்டப்படி இவங்க இந்த நிறுவனம் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நாங்க வழக்கு தொடருவோம். சட்டப்படி அந்த வழக்கு தொடர்ந்து அவங்களை எதிர்கொள்வோம். நான் இந்த ஷோரூம்ல தான் வண்டி எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த வண்டி நல்லா இருக்கேன்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பையல வந்து வண்டி எடு, நீ வந்து ஸ்விக்கில ஓட்டுத, எலக்ட்ரிக் பைக் எடுத்து ஒரு நல்ல முறையில வான்னு சொல்லி கொடுத்துருங்க. இவன் வந்து 40 நாளைக்கு முன்னாடியே 20,000 ரூபாய் முன்பணம் கட்டி வண்டிக்கு வந்து முன்பணம் கட்டிட்டான். ஆனாலும் வந்து இந்த நிறுவனம் வந்து 40 நாளா தம்பிக்கு வந்து வண்டி கொடுக்காம அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வண்டியை வந்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இந்த சுதன்கிற சேல்ஸ் மேனேஜர் வந்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு அலட்சியமா பதில் சொல்லி இந்த பையனுக்கு வந்து படிக்கிற பயலுக்கு வந்து மனசுல வந்து ஒரு இதை ஏற்படுத்தி இந்த பயலுக்கு வண்டியே இன்னும் கொடுக்கல. அது வந்து இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லியே அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பயலுக்கு வந்து ஒரு முறையான தகவலே இன்னும் தெரிவிக்க மாட்டேங்காங்க.
இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு 20 நாளாவே 40 நாளாவே இந்த பயலை வந்து அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. 1 மாச டிவி முதல் தவணையே இப்ப கெட்ட சொல்லிட்டாங்க. அவனை ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வண்டியே கொடுக்கல. மேனேஜர் கிட்ட சரியான ரெஸ்பான்ஸும் இல்ல. போன் பண்ணா நம்பரை பிளாக்ல போடுறாங்க. என்கிட்ட குரல வசதி பேசி எதுவுமே ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாங்க. ஒரு மேனேஜர் நம்பி தான் ஒரு ஷோரூம்ல காலந்து எடுக்கிறது. இப்ப வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் வண்டி நிலைமை என்னது? எனக்கு ராஜபாளையம் ஜான் புட்டோ மாங்குடி பக்கத்துல ஒரு கிராமம் தானா. வண்டி இங்க வந்து பிடிச்சிக்குன்னு சொல்லி வந்து பார்த்து எடுத்துட்டு போனோம். ஒரு 1.5 லட்ச ரூபா கட்டி பணம் எடுத்தோம். நான் வண்டி எடுத்து கொடுத்தப்ப புக் பண்ணது இங்க, வண்டி எனக்கு டெலிவரி பண்ணது சிவகாசி. நான் அங்க சர்வீஸ் போனா என்ன சொல்லுவானா, நீ வண்டி புக் பண்ண இடத்துல போய் கேளுமா. இங்க வந்து கேட்டா வண்டி நீ எங்க எடுத்தியோ அங்க போய் கேளுமாங்க. நான் இப்ப வண்டி திங்கக்கிழமையில இருந்து வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்கேன். லாஸ்டா 10 நாளைக்கு முன்னாடி தான் வண்டி சர்வீஸ் விட்டு போனேன். எடுத்துட்டு போன வண்டி மறுபடியும் சர்வீஸ் கம்ப்ளைண்ட். திருப்பி இப்போ கொண்டு வந்த வண்டியும் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ரோட்ல விட்ட வண்டி ரோட்லேயே தான் நிற்கிறதே ஒழிய அவங்க கம்பெனிக்குள்ள கூட எடுத்து விட்டு பார்க்கல. நான் ராஜபாளையத்துலேருந்து இங்கே வண்டியை கொண்டு வரதுக்கு 4000 ரூபா செலவழிச்சு வண்டியை கொண்டு வந்திருக்கேன். இவங்க ஃபோனை இன்னைக்கு வரைக்கும் இந்த 5 நாளில் என் ஃபோனை ஒரு ஃபோனை கூட எடுக்க மாட்டேன்றாங்க. ஃபோன் எடுக்காத காரணத்தினால இன்னைக்கு ஒரு வாடகை வண்டி பிடிச்சி நான் ஒரு 2500 ரூபா செலவழிச்சு மறுபடியும் வரேன். இந்த வண்டியில் எங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குங்கிறக்காண்டி இந்த வண்டியை சேல்ஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சேல்ஸ்லேருந்து சர்வீஸ்லேருந்து ஒரு நாள் கூட எங்கள் ஃபோனை எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணதே இல்லை. இன்னைக்கு இவ்வளோ இஷ்யூ வந்ததுக்கப்புறம் நாங்கள் சரி பண்ணி தரோம்னு சொல்லி இப்போ தான் சொல்கிறாங்க. அதுவுமே செய்வாங்களாங்கிறத எனக்குலாம் நம்பிக்கை கிடையாது. இங்கே மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஓலா ஷோரூம்ல இதே தான் அவங்களோட கம்ப்ளைண்ட். கேட்டால் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கம்பெனிலேருந்து வர்றதை நாங்கள் செய்வோம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த நிறுவனத்தை ரன் பண்ணுறதுக்கு இங்கே ஒருத்தர் இருப்பார்ல, அது யாருங்கிறது யாருக்குமே தெரியாமல் மறைமுகமாகவே எதுக்கு இந்த நிறுவனத்தை நடத்தணும் அவங்க மக்களுக்கு. வண்டி வந்து ஒரு 100 ரூபா மிச்சப்படும், ஒரு பெட்ரோல் போடுற காசு மிச்சமாகும், தொழில ஒரு 100 ரூபா லாபப்படும். அவன் வீட்டுக்கு 100 ரூபா பெட்ரோல் போடுற காசை மிச்சம் பண்ணி வேலை பார்க்குறவன் வீட்டுக்கு கொண்டு போங்கிறத தான் எடுத்து கொடுத்தோம். ஆனா அந்த வண்டிக்கு நாங்க பெட்ரோல்ல மிச்சம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட காசை விட அதுக்கு செலவழிக்கிற காசு அதை விட டபுள் மடங்கு அதிகமாகி போச்சு. என்ன பண்ண போறீங்க? அவங்க சொன்ன அதே பதில் தான். வண்டி இன்னைக்கு சர்வீஸ் கொடுக்கலன்னா இவங்க வண்டி முன்னாடி வச்சு இவங்க ஷோரூம்லேயே வச்சு வண்டியை கொளுத்தி விட்டுட்டு போக வேண்டியதான். டெய்லி இங்க வந்து நான் 10,000 ரூபா செலவழிச்சு 6,000 ரூபா செலவழிச்சுன்னு சொல்லி இங்க வந்துட்டு போறதுக்கு இன்னையோட 90 கிலோமீட்டர் தாண்டி வரேன். நான் ராஜபாளையம் 94 கிலோமீட்டர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிறேன். நான் 4 நாள் அலையிறதுக்கு இங்கிலட்டி முடிச்சு இன்னையோட இந்த பஞ்சாயத்து முடிச்சுட்டு போக வேண்டியதான். இல்லைன்னா சட்டப்படி நடவடிக்கைக்கு என்னவோ அதை நாங்க பார்த்தோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.